ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறோம், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குகிறோம். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமை செலுத்த போகிறோம். அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருடைய பாட்டினால் நாம் அவரை மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடும்போது நீங்களும் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் ஆராதிப்போம். ஆமென். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் துதிப்போம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம், இரக்கம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம், பரிகாரியாகிய தெய்வமே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே மெய் துதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா, வல்லமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கங்களின் தகப்பனே மெய் துதிக்கிறோம், தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜாதி ராஜனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மகத்துவம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய மத்தியில் நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை எங்களுடைய மத்தியில் வெளிப்படுவதாக உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் இந்த குடும்ப ஜெபத்தை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாட போகிற பாடல்கள் ஆண்டவரே, கேட்க போகிற வசனங்கள் எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் மகிமை படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் பதிலை தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடலை நாம் கைகளை தட்டி பாடுவோம். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா
நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் நம்முடைய தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாறும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். எல்லாரும் நம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படி ஒரு சில நிமிடம் அவரை நாம் ஆராதிப்போம். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம்
சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் எங்களோடு கூட வந்த அந்த வாழ்க்கை போதாண்டவரே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மேலே வைத்து உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் விசேஷமானவர். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்து வருகிறோம். இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் தியானித்து நம்மளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் நம்ம 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருமா? உங்கள் லட்சைக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை உங்களுக்கு தந்தருள போகிறார். அவமானத்தோடு இருக்கிறோமா? சில நேரங்களில் வெட்கப்படுறோமா? வெட்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குரிய நிலைகளில் நம்மளுடைய குடும்பத்தினுடைய நிலைகள் இருக்கிறத மற்றவங்க பார்த்து சிரிக்கிறாங்களா? கர்த்தர் இந்த தடவை நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, மாற்றத்தை உங்களுக்கு தந்து ஒரு பலத்த சந்தோஷத்தை உங்களுக்கு தந்தருள போகிறார். இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, அந்த 61வது அதிகாரத்தில் 1வது வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இருக்கிற வீட்டில் வெட்கத்துக்குரிய நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல எல்லா வெட்கங்களும் மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் இடத்துல என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் வெட்கம் மாறணும் அப்படிங்கிறத விட, ஆவியானவரே உம்முடைய வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஆவியானவருடைய வல்லமை நம்ம வீட்டுக்குள்ளே செயல்படுகிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையோடு இருக்கிறோமா, கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். நம்ம எந்த கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, பிசாசனுடைய கிரியைகளோடு கூட நம்ம வாழ்கிறோமா, அந்த பிரச்சனைகளை கட்டுக்களை நிர்மூலமாக்கி போடுவார். ஒரு பெரிய தேவைகளோடு நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் மாற்றி போடுவார். இல்லைங்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையோடு கூட பிரிஞ்சு போயிடலான்ங்கிற நிலையோடு கூட நாங்கள் நிற்கிறோம், கர்த்தர் அதை மாற்றி போடுவார். நிறைய தடைப்பட்ட காரியம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நம்ம வெட்கத்துக்கு பதிலான ஒரு பெரிய மாற்றம் என் குடும்பத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்ம வீடு ஃபுல்லாக நிரப்பப்படணும்.
நமக்குள்ளே இறங்கி வரணும். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, எனக்குள்ள, என் கணவருக்குள்ள, என்னுடைய மனைவிக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள, என் குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுக்களையும் நிர்மூலமாக்கி போடணும். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் நிர்மூலமாக்கி போடணும். ஆவியானவர் வந்தால் விடுதலை உண்டு அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க. அல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேலே இருக்குமா. எப்போது சந்தோஷம், பரலோகத்தில் வீட்டு இருக்கிற அந்த மகிழ்ச்சி, தேவனே தருகிற ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுமா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜன கூனி குறுகி போய் வெட்கத்துக்குரிய நிலைகளில் அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சிருக்கிறப்போ தேவன் அந்த வெட்கத்தை மாற்றினாரே. தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் அவமானப்பட்டு வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. சிங்கக்கபிகளை தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் தேவன் அவரை பாதுகாத்தாரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாரும் வணங்குகிறப்போ நாங்கள் இப்படி வைராக்கியமாக தான் நிற்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் ஏயா உனக்கு இந்த காரியம், நீ ஏன் இந்த இடத்துல அவமானப்படுறேன்னு சொல்லுகிற சூழ்நிலை வர்றப்போ கூட அந்த வெட்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக அதை களிப்பாய் மாற்றி கொடுத்தாரே. அன்னாளினுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அவமானத்தை கர்த்தர் மாற்றி கொடுத்தாரே. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த வெட்கத்துக்கு பதிலான சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் தந்தருள போகிறார். நிறைய பேர் அவமானப்பட்டு நிறைய நொந்து போய் நிற்கிற குடும்பங்களுக்கு முன்பாக தேவன் இன்னைக்கு பிரத்யேகமாக உங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும், உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும், ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். சில கடைகளில் செயல்படுகிற அசுத்த ஆவி, நீங்கள் நல்ல வியாபாரத்தை தொடங்கணும்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கின அந்த வியாபாரம் ஒன்றுமில்லாத நிலையில் நிற்குதா. இன்றைக்கி ஆவியானவர் அந்த கடைக்குள்ளே இறங்கி வரணும்னு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும், தொழிலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு மாற்றி அருள போகிறார். ஆவியானவர் வந்தாலே ஒரு புது மாற்றம் தான். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னிக்குள்ளே தூக்கி போடுறப்போ தேவனுடைய வல்லமை அந்த அக்னிக்குள்ளே இறங்கி வந்தவுடன் ஒரு புது மாற்றம் ஆரம்பிச்சு பாருங்கள். நாலாவது ஒரு ஆள் உள்ள உலாவ ஆரம்பித்தார் இல்லையா. ராஜாவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறார். 3 பேரை தான் நம்ம தூக்கி போட்டோம், ஆனால் 4வது ஒரு ஆள் உள்ளே இருக்கிறாரு. இது தேவதூதருடைய முகத்தை போல இருக்குது. அப்படியே பலத்த ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. நெருப்பு எரியுது ஆனால் சுடலை. ராஜா அப்படியே எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்து தானியேல், அதாவது அந்த சாத்ராக் மேஷாக் ஆராதிக்கிற அந்த தேவன் தாமே உண்மையான தேவன் சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுறாரு பாருங்க. ஆமாம், நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பலத்த சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியும். வெட்கங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்கள் அவமானங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்கள் அவமானத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். குழந்தை இல்லையேன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்களா, அதான் சில முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நம்மளை பேசுகிறாங்களா, பணம் இல்லையேன்னு சொல்லி முன் வீட்டு பின்னாடி நம்மளை பேசுகிறாங்களா, வீட்டில் வாடகை பணம் கூட கொடுக்க முடியாத நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்களா, அவமானம் நொந்து போய் நம்மளுடைய வீட்டு ஓனர் இப்படி அவமானப்படுத்திட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். யாருக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இன்னைக்கு தந்தருள போகிறார். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசினார். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நடக்க போகிற மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வியாதியோடு படுத்திருக்கிறத பார்த்து சில நபர்கள் சிரிக்கிறாங்களா, உங்களுக்கு வந்த வியாதியை நினச்சி சில பேர் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறது மாதிரி தெரியுதுங்களா, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சுகத்தோடு வாழ வைக்க போகிறார். உங்களை சுகத்தோடு நடத்துவார் கர்த்தர். இன்றைக்கி நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. குடும்பமாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறீங்க, எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆவியானவர் வர்றப்போ நம்ம வெட்கம் மாற ஆரம்பிக்கும். ஆவியானவர் வரும்போது நம்மளுடைய லெச்சைகள் மாற ஆரம்பிக்கும். ஆவியானவர் வந்தால் ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நித்திய மகிழ்ச்சி, இது எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
எல்லார் கண்களை மூடிடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கண்ணை மூடி துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவரே, நீர் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறப்போ எல்லா அவமானங்களும் மாற ஆரம்பிக்கும். நாங்கள் ரொம்ப மிகுந்த அவமானத்தோடு நிற்கிறோம். அசிங்கத்தனமான வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். அநேகர் எங்களை அவமானமாக பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவீராக. எல்லாரும் கண்ணு மூடி ஆண்டவர் சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவே வாங்க, இயேசுவே வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. கர்த்தருடைய ஆவியானவரே எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற குழப்ப நிலைகளை கொண்டு வந்திருக்கிற இந்த அசுத்த ஆவிகளுக்கு எதிராக உம்முடைய வல்லமை இறங்கி வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் வந்தால் குழப்பங்கள் மாறுமே. நீங்கள் வந்த ஆண்டவரே தருத்திர நிலைகள் மாற ஆரம்பிக்குமே. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால அந்த வீடு முழுவதும் இறங்கி வருகிறதற்காக நன்றி. வீடு முழுவதும் நீங்கள் இறங்கி வருகிறதற்காக நன்றி. எல்லாம் கட்டுக்களும் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. ஆவியானவர் வந்தால் ஞானம் உண்டாகும். ஆவியானவர் வந்தால் வியாபாரத்தில் ஞானம் உண்டாகும். ஆவியானவர் வந்தால் குடும்பத்தை நடத்துகிறதுல ஞானம் உண்டாகும். நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா அவமானங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்ற ஆவியானவரே நீர் இறங்கி வருகிறதற்காக நன்றி. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக. எங்களால் தாங்க முடியாத கடன் பிரச்சனைகளோடு நாங்கள் நிற்கிறோம். இயேசுவே நீர் இறங்கி வருவீராக. எங்கள் வீட்டை நிரப்புங்க, எங்கள் வீட்டை நிரப்புங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே இந்த தருத்திர நிலைகள் மாறுவதாக. மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்கிற இந்த கடனுக்காக நிற்கிற சூழல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் நீர் எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை உயர்த்துவீராக. குழந்தை இல்லையேன்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஆண்டவரே, நபர்களுக்கு முன்பாக நீர் எங்களுடைய அவமானத்தை ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றுவீராக. மற்ற நபர்களுக்கு முன்பாக நாங்கள் சந்தோஷமாக நிற்கணும் ஆண்டவரே. நீர் எங்களை அப்படி மாற்றுகிறதற்காக நன்றி. எங்கள் வியாபாரங்களில் மாற்றம், தொழில்களில் மாற்றம், வேலைகளில் மாற்றம், திருமண காரியங்களில் அற்புதம் ஆண்டவரே. எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம். பிள்ளைகள் வேலைக்காக நிற்கிற காரியங்கள் எங்களுக்கு அற்புதம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடைசி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வியாதியோடு அவமானத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கி வருவீராக. தேவனுடைய வல்லமை இறங்கி வர ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலையில் இருக்கிற கட்டுக்கள் மாறட்டும். தலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. நரம்பு மண்டலங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். மூளைகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லா கேன்சர் கட்டிகளும் மாறட்டும். எல்லா ஆண்டவரே நீண்ட நாட்களாக இருக்கிற புண்ணுகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளில், நரம்புகளில், சதைகளில், தோள்களில், இரத்த அவயவங்களுக்குள்ள எல்லா உறுப்புகளுக்குள்ளே செயல்படுகிற கட்டுக்கள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். வயிற்றில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும்பா. இடுப்பு பகுதியில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா அவயவங்களையும் செயல்படுகிற எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். சுகம் தந்து நடத்தினதற்காக நன்றி. கர்த்தர் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த அற்புத சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு எல்லாம் என்று பதில் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைங்க போகிற வேலைக்கு போகிற காரியங்கள் ஆசீர்வதிங்க. தொழில் ஆசீர்வதிங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை தாமே கூட இருந்து அவர்களை நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்மளோட கூட இருந்து நம்மளை பலமாய் நடத்த வல்லவர். அல்லேலூயா, ஆமேன். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு பெரிய இரட்டத்தனையான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய இலச்சைக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருள போகிறார். ஆமேன். அவருடைய பலத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நித்திய மகிழ்ச்சி,
எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் மனமகிழ்ச்சியின் நாளாக இதை உங்களுக்கு மாற்றி கொடுப்பா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.